கார்த்திக் தீபாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் தீபா வந்துட்டு கார்த்திக்கால கண்டுபிடிக்கவே முடியல தீபாவை. நம்ம கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுடிங்க ஆம்புலன்ஸில் வந்தது கீதா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நர்ஸை நமக்கு நம்ம ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சாங்க இல்லையா, அந்த நர்ஸை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் இன்னைக்கு ஒர்க்குக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிச்சுட்டு அந்த ரவுடிங்க எல்லாம் அந்த நர்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க, அதாவது சக்தியை. ஸோ சக்தி பார்த்தீங்கன்னா தீபாவை வீட்டில் விட்டுட்டு அவங்க ஒர்க்குக்கு கிளம்புறாங்க. அந்த டைமில் வெளியில் போயிட்டு இருக்கும் பொழுது ரவுடிங்க சக்தியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சக்தியை பிடிச்சிடுறாங்க. நீ எங்களே ஏமாத்திட்ட, அந்த கீதாவை நாங்கள் கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளையே எங்கள் கூட அனுப்பி வைன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். ஆனால் நீ ஆள் மாறாட்டம் பண்ணி வேற ஆளாக அனுப்பி வச்சுட்ட. இப்போது எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் கூட நான் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தது தீபா, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற கீதா இல்லை, 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. பட் அந்த ரவுடிங்க கேட்கவே இல்லைங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த சக்தியை பார்த்துட்றாங்க. அப்போ சக்தி கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இவங்க தான் என்னோடய ஒய்ஃப், இவங்க பேர் தீபா, இவங்கள நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ தயவு செய்து சொல்லிடுங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றினவங்களோட அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவை காப்பாற்றினாங்க இல்லையா ஒரு பொண்ணு, அவங்கக்கிட்ட கற்பகம்ன்றவங்க கிட்ட அட்ரஸ் கொடுக்குறாங்க அந்த சக்தி. அவங்கக்கிட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சக்தி வீட்டில் தான் தீபா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கார்த்திக் கிட்ட சக்தி சொல்லுவாங்களா, என்ன நடக்கும் இதுக்கப்புறம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ இந்த ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்